வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் புற்றுநோயுடைய அறிகுறிகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த அறிகுறிகள் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக புற்றுநோயை நம்ம வராமல் முன்னாடியே தடுக்கலாம். உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டிருக்கிறது புற்றுநோய் தான். 2020ஆம் ஆண்டில் 10 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் புற்றுநோய் காரணமாக இறந்திருக்காங்க. ஸோ அதிலும் மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் மற்றும் இது மாதிரி நிறைய பெரும்பாலான புற்றுநோய் தாக்கக்கூடிய வகைகள்லாம் இருக்குது. ஸோ புற்றுநோய் சிகிச்சையில் முக்கிய தடையாக இருக்கிறது நோய் கண்டறிதல் தான். புற்றுநோய் செல்கள் இருக்கிறது நமக்கு தாமதமாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதற்கான சிகிச்சையில் நமக்கு தாமதமாக ஏற்படும் போது நமக்கு உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ புற்றுநோயுடைய அறிகுறிகள் என்னென்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிகிச்சைகளை முன்னாடியே செஞ்சுக்கிட்டு நம்மளுடைய உயிரை நம்ம காப்பாற்றிக்கலாம். ஸோ புற்றுநோயுடைய அறிகுறிகளை பற்றி விரிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு புற்றுநோய் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக சோர்வு இருக்கும். சோர்வு அப்படின்றது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களால் அனுபவிக்கக்கூடிய ஒரு அறிகுறி. புற்றுநோயானது ஒரு நபரை மிகவும் வலுவிழக்க செஞ்சு ஆற்றலை உறிஞ்சிடும். ஸோ இந்த சோர்வானது நாளுக்கு நாள் உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். இதனால ஒரு நபர் படுக்கையிலிருந்து எழுவதற்கு கூட சிரமப்படலாம். சாப்பிடுவதற்கு, கழிப்பறைக்கு நடந்து செல்வது அல்லது டிவி ரிமோட்டை பயன்படுத்துறது கூட கஷ்டமாக தான் இருக்கும். ஓய்வு ஓரளவுக்கு உங்களுக்கு உதவி புரிந்தாலும் இந்த சோர்வை முழுவதுமாக போக்குவது கடினம். புற்றுநோயால் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு இந்த சோர்வானது அதிகமாக வலியை ஏற்படுத்தும். குமட்டல், வாந்தி அல்லது மனச்சோர்வு போன்றவற்றை கூட ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சோர்வு உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மருத்துவரை அணுகணும். உடல் எடை உங்களுக்கு அபரிவிதமான முறையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். உடல் எடை குறைவது புற்றுநோய்க்கான முதல் அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் துரதிருஷ்டவசமாக பலர் இதை அலட்சியமாக தவிர்த்துருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய உடல் எடையை குறைக்கிறத அவங்களும் ஒரு நோக்கமாக வச்சிருந்திருக்கலாம். ஸோ எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் நீங்கள் எந்த விதமான ஹெல்த்தி ஃபுட்டும் எடுத்துக்காமல் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு திடீரென உங்களுடைய உடல் எடை குறையும் பொழுது கட்டாயமாக நீங்கள் ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். இது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். உடலில் தடிப்புகள் தோன்றுவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோய்க்கான, குறிப்பாக சரும புற்றுநோய்க்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. லூகேமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு சருமம் சார்ந்த பல பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதில் உடல் முழுவதுமாகவே தடிப்புகள் உங்களுக்கு காணப்படும். சருமத்திற்கு தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சிறு சிறு இரத்த நாளங்கள் உடைவதால் இந்த தடிப்புகள் உண்டாகுது. இரத்த செல்களினுடைய அமைப்பில் சமநிலை இல்லாத காரணத்தால் சருமத்தில் ஏராளமான மாற்றங்கள் தோன்ற துவங்குது. ஆகவே இது போன்ற அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இது போன்ற அறிகுறிகளையும் ஒருவர் லேசாக எண்ணிவிடக்கூடாது. இதுவும் உங்களுக்கு புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். கண்களில் வலி ஏற்படுவது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். கண்களை யாரோ குத்திவிட்டது போல கடுமையான வலி தோன்றுவது கண்களில் புற்றுநோய் செல்கள் வளர்வதற்கான முக்கியமான ஒரு ஆரம்ப அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. இந்த அறிகுறிகளை பெரும்பாலான நபர்கள் தவிர்த்துடுவாங்க. இது கண்கள் சார்ந்த பலவிதமான வேற ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஸோ கடுமையான கண் வலி உங்களுக்கு இருக்கும்போது கண்களில் புற்றுநோய் செல்கள் வளர்வதற்கான முக்கிய ஒரு ஆரம்ப அறிகுறியாக இருக்கிறதால கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர் அணுக வேண்டியது அவசியம். அடிக்கடி உங்களுக்கு தலைவலி ஏற்படுவது புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆபத்தினுடைய அறிகுறியாக இருக்கலாம். ஆரம்பத்தில் லேசாக இருக்கக்கூடிய தலைவலி படிப்படியாக உங்களுக்கு அதிகரித்து தொடர்ந்து வரக்கூடியமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய தலைவலி புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். ஆகவே வழக்கத்திற்கு மாறான தலைவலியை அனுபவிக்கக்கூடிய நபர்கள்லாம் ஆரம்பத்திலேயே மருத்துவர் அணுகுவது அவசியம். ஏன் அப்படின்னா இது பிரைன் டியூமருடைய ஆரம்ப அறிகுறியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வராத அளவுக்கு தலைவலி அதிகமாக வருது அப்படின்னா இயல்புக்கு மாறாக இருக்கும்போது நீங்கள் மருத்துவரை செக் பண்ணணும். வலியுடன் கூடிய மாதவிடாய் பிரச்சனை இருக்கும். ஸோ வழக்கமாகவே மாதவிடாய் அப்படின்றது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் வலி மிகுந்த ஒரு நிகழ்வு தான். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அதிகப்படியான ரத்த ஓட்டத்துடன் கூடிய உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு வலியை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து பார்ப்பது நல்லது. ஏன் அப்படின்னா இது எண்டோமெட்ரியல் கேன்சருக்கான ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுது. ஸோ மருத்துவ உலகில் இது இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வலியுடன் கூடிய மாதவிடாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மருத்துவர் அணுக வேண்டியது அவசியம். ஸோ புற்றுநோயினுடைய ஆரம்ப அறிகுறிகளில் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் சில முக்கிய அறிகுறிகள்லாம் இருக்குது. ஸோ இது போல அறிகுறிகளை தவிர புற்றுநோய்க்கான வேறு சில அறிகுறிகளும் இருக்குது. பிறப்புறுப்புல வீக்கம் ஏற்படுவது, சாப்பிடுவதற்கு மற்றும் உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுவது, செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவது, சுவாசிக்க சிரமப்படுறது, வயிற்று உப்புசம் ஏற்படுவது, மலம் கழிக்கிறதுல மாற்றங்கள் ஏற்படுவது, சிறுநீர் கழிக்கும் போது வலி ஏற்படுவது, பிறகு காய்ச்சல் மற்றும் நகங்களில் மாற்றங்கள் ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக வரக்கூடிய
இருக்கக்கூடிய அறிகுறிகளான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மருத்துவரை அணுகி இது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை. ஸோ உங்களுடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்போது மருத்துவரை அணுக வேண்டியது ரொம்பவே அவசியம். ஆரோக்கியமாக இருங்க. இது போல் அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவரை அணுகி சரி பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.